நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் CSK ஜெர்சி எடிட்டிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்க. நான் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆட் ஃபோட்டோவில் போகிறேன். ஃபோட்டோவில் நான் ஏற்கனவே இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இப்போ திருப்பியும் வந்து உங்களுக்காக நான் ஃபஸ்ட்லேருந்து எடிட் பண்ணுற பாருங்கள். ஏன்னா நான் ஏற்கனவே எடிட் பண்ணேன். இப்போ வந்து உங்களுக்காக டுட்டோரியல் வீடியோவாக நான் இதை போடுறேன். ஸோ இது என்ன பண்ணுறேன், இந்த ஃபோட்டோ தான் நான் இப்போ CSK ஜெர்சி எடிட் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுறது மட்டும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், கட் அவுட் ஆப்ஷனில் போய்ட்டு பர்சன் கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். எல்லோ கலர் ஜெர்சின்றதுனால நல்லா அந்த அளவுக்கு எடுக்கும். ஒயிட் கலர் டிஷர்ட் போடுறதுனால எடுக்கும். அதுக்கு உங்களுக்கு வீடியோ ஒன்றா சொல்லுங்கள். யூடியூப்லேயும் நிறைய அவைலபிளாகவும் இருக்குது. உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் பார்க்கணுனாலும் பார்க்கலாம். இல்லை என் வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன், அதுலேயும் மெசேஜ் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ வந்து இந்தளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஜெர்சி ஒரு வாரமாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இதே ஃபோட்டோவை இன்னொரு தடவை எடுத்துகிட்டு வர போகிறேன். ஏன்னா வந்து இந்த ஃபோட்டோவை வந்து அந்த ஸ்டில்ஸ் நடுவில் இருக்க ஸ்டில்ஸ்லாம் இப்போ நான் எப்படி மறைக்கிறேன்றதை மட்டும் பாருங்கள். இப்போ நான் திருப்பி அதே ஃபோட்டோ நான் திருப்பி கொண்டுட்டு வரேன். பாருங்கள், கொண்டுட்டு வந்துட்டேன். இப்போ கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு கிராப் பண்ணுறேன். ஏதாவது ஒரு பக்கமாக எனக்கு இந்த எல்லோ கலர் மட்டும்தான் தேவை. ஸோ அதனால் நான் எல்லோ கலர் மட்டும் நல்லா கிராப் பண்ணுறேன். இந்த அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டேன். ஓகே, கிராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ செட் பண்ணுறேன். இப்போ அந்த ஓம் அப்படின்றது வந்து லைட்டாக அப்படியே மறையிற மாதிரி செட் பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக ஓகே, இந்த அளவுக்கு ஓகேவா? ஓகே நினைக்கிறேன். ஓகே, அதை லைட்டாக என்ன பண்ணிங்க, ரொட்டேட் பண்ணிங்க. அந்த நம்ம செட் பண்ணுறது வந்து தெரியவும் கூடாது, லைட்டாக தெரியணும். அதாவது அப்படியும் இருக்கணும், இப்படியும் இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா ஓகே, ஏன்னா முக்கிய காரணம் என்னென்னா, இது நம்ம எடிட் பண்ணுறோம், ஆனால் ஒரிஜினல் மாதிரியே தெரியணும். இருக்குது ஆனால் இல்லை, அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஓகே, திருப்பி நான் அதை செட் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக தெரியுது. இப்போ எனக்கு வந்து அதில் எதுவுமே தெரியல. இருந்தாலும் என்ன பண்ணுறேன்னா, இப்போ அதே டூப்ளிகேட் போட்டிருக்கேன் பாருங்கள். டூப்ளிகேட் போட்டு நல்லா ஜூம் இன் பண்ணுறேன். இந்த நடுவில் சென்டரில் செட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ அந்த நடுவில் முருகர் இமேஜ் இருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே லைட்டாக அப்படியே மறைக்கிற மாதிரி பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், லைட்டாக க்ராப் பண்ணிக்கிறேன். தனித்தனியாக வைக்கிறேன். ஒன்றா வச்சா வந்து ஒரே இமேஜாக மொத்தமாக தெரியுது. ஸோ அதனால் க்ராப் பண்ணுறேன். க்ராப் பண்ணிவிட்டு தனித்தனியாக செட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தனித்தனியாக நான் எப்படி செட் பண்ணுறேனோ அதேமாதிரி நீங்களும் செட் பண்ணுங்கள். ஓகே, தனித்தனியாக இப்போ நான் செட் பண்ணின்னு இருக்கேன். அந்த ஃபுல் இமேஜ் வந்து வியூ கவர் ஆகிற மாதிரி அந்த எல்லோ கலர், ஏன்னா நம்ம சாதா எல்லோ வைக்கலாம், பட் அது எடுக்காது. இது வந்து இமேஜ் கலரேன்றதுனால, ஸோ அதனால், அதாவது இமேஜ்னால் அந்த சட்டையோட கலரேன்றதுனால தான் இப்போ நான் இதையே நான் திருப்பி எடுத்திருக்கேன். மூட் ஒன் கொடுக்குறேன். திருப்பி மூவ் கொடுக்குறேன். ஃபோட்டோ வந்து இப்போ அந்த எல்லாவுடைய சின்ன சின்ன பீஸுக்கு பின்னாடி போயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த லைட்டாக மயிலுடைய கால் மட்டும் தெரியுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மட்டுன்றதை பாருங்கள். இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்குன மாதிரி வைக்கிறேன். இல்லைனா ஜூம் அவுட் பண்ணுறேன். ஏன்னா ஜூம் அவுட் பண்ணால் கொஞ்சம் லைட்டாக குறையும். இப்போ அதையும் டூப்ளிகேட் போட்டிருக்கேன். டூப்ளிகேட் போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே இப்படி இழுத்துட்டு இந்த இடத்துல செட் பண்ணுறேன். இந்தளவுக்கு ஓகே, இதுவே போதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லைனா கொஞ்சம் லைட்டாக சைஸை குறைச்சிட்டு இப்படி செட் பண்ணுறேன். ஓகே, பக்காவாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வெறும் எல்லோ மாரி தெரியுது. இப்போ நான் அதை வந்து சேவ் பண்ணிட்டேன். டிக் ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டேன். நீங்கள் ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து திருப்பி வந்து ஃபஸ்ட்லேருந்து பேக்ரவுண்ட்லேருந்து திருப்பி வரேன். க்ராப் ஆப்ஷனில் போகிறேன். போயிட்டு போஸ்ட் அப்படின்றது வந்து செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பி ஆட் ஃபோட்டோவில் போகிறேன். ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு திருப்பி அந்த ஒரு இமேஜ் ப்ளஸ் வந்து CSK ஜெர்சி ரெண்டுத்தையும் வந்து நான் இப்போ வந்து இது பண்ண போகிறேன். எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபோட்டோ நல்லா ஜூம் இன் பண்ணிட்டு நல்லா ஜூம் இன் பண்ணுறேன். ஸோ இது ஒரு பிரச்சனை இல்லை, இது ஒரு வாரமாக வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு வாரமாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் போய்ட்டு ஸ்டிக்கர்ஸில் போய் CSK அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். CSK அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து CSK நிறைய இது வருது. அதில் நான் என்ன பண்ணுறேன், CSK லோகோ மட்டும் எடுத்து நல்லா ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட் பண்ணுறேன். நெஞ்சாண்ட, அதாவது அந்த CSK ஜெர்சியில் இருக்க மாதிரியே செட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக நீங்கள் எந்த ஆங்கிள் தேவையோ கரெக்டாக அந்த ஆங்கிளில் கொடுங்க.
ஓகே, அது செட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கில்ஃப் அப்படின்னு இருக்குல்ல, ஃபோட்டோ வந்து பர்சன்ட்லேருந்து தான் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். இப்போ கில்ஃப் மட்டும் தனியாக செட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்றது மட்டும் ஒரே நிமிஷம் இருங்க. இதை நான் இந்த இடத்துல இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து மொத்தமாக பண்ணதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. ஒரு ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாகவே தெரியும், ஈஸியாக இருக்கும். நான் ஓகேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள், ஏன்னா வந்து நிதானம்ன்றது ரொம்ப முக்கியம், இல்லைனா வேலைக்கே ஆகாது எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் இந்த இடத்துல செட் பண்ணுறேன். ஓகே, திருப்பி அப்படி தான் இருக்குது. ஓகேங்க, செட் ஆகிடுச்சு. இப்போ நான் திருப்பி என்ன பண்ணுறேன்னா, அந்த ஜெர்சி போய் எடுத்துகிட்டு வரேன். அந்த ஜெர்சி போயிடுச்சுன்னா நான் என்னுடைய கை டச் ஆகி வெளியே போயிடுச்சு. அது திருப்பி ஜெர்சி எடுத்துனதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ திருப்பி கட் அவுட் ஆப்ஷனில் போய்ட்டு பர்சன் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. திருப்பி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த கில்ஃப் அப்படின்னு இருக்குல்ல, அதை மட்டும் நான் தனியாக இப்போ செட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு. இரேஸ் ஆப்ஷன் மேலே இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்வெர்ட் அப்படின்னு இருக்கும். டூப்ளிகேட் போட்டு வச்சுருக்கேன், அது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்வெர்ட் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், இன்வெர்ட் அப்படி இருக்கும். முக்கியமாக அதான் முக்கியமே இதில். இன்வெர்ட்ன்றது தான் ரொம்ப 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 முக்கியம். பாருங்கள், நான் தெளிவாக உங்களுக்கு நான் வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது அழிக்காமலேயும் பண்ணலாம், அழிச்சும் பண்ணலாம். நான் 2 விதமாக சொல்லித்தரேன் பாருங்கள். சைஸ் லைட்டாக குறைச்சிக்கிறேன் திருப்பியும். ஓகே, நல்லா சைஸை குறைச்சிக்கிறேன். எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சைஸை குறைச்சிக்கிறேன். ஓகே 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 ஆல்ரைட், இருங்க. ஸோ ஓகே, இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டாத. இப்போ நான் திருப்பி என்ன பண்ண போகிறேன்னா, இது நல்லா ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரியே இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், அதேமாதிரி பர்சன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கையாண்டை வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ நான் அந்த கையாண்டை எடுத்து போயிட்டு என் கைக்கும் அந்த ஜெர்சியோடைய கைக்கும் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணுறேன். பாருங்கள், ஓகே, இந்த இடத்துல செட் பண்ணுறேன். அந்த என் கையும் அந்த ஜெர்சியும் வந்து ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு, இப்போ என்ன பண்ணுங்கள், இரேஸ் ஆப்ஷனில் போயிட்டு சும்மா லைட்டாக இந்த 2 பக்கமும் இப்படி அழிச்சு விட்ருங்க. அழிச்சிட்டு அந்த கை வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்வெர்ட் அப்படின்னு கொடுப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெளிவாக பார்த்துங்க. இப்போ வந்து டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, திருப்பி இரேஸ் ஆப்ஷன் இன்வெர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு பாருங்கள். இன்வெர்ட் அப்படின்னு கொடுத்துட்டுனா இப்போ வந்து அதேமாரி தான் தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இன்வெர்ட் அப்படின்றத கொடுத்து லைட்டாக இங்கே அழிக்கணும் நான். ஓகேங்களா, இன்வெர்ட் அப்படின்றத கொடுத்துட்டு பாருங்கள், ஜெர்சியும் அதுவும் தெளிவாக தெரியுது. ஸோ எனக்கு எந்த பகுதி தேவையோ அதை மட்டும்தான் எடுக்கணும், அதான் இன்வெர்ட். நீங்கள் உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த கைக்கு நான் தெளிவாக பண்ணுவேன் பாருங்கள். இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு பண்ணுறேன், இப்போ ரைட் ஹேண்டுக்கு பண்ணும்போது தெளிவாக தெரியும், ஒரு இன்ச் பை இன்ச்சாக தெளிவாக தெரியும் பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெளிவாக நான் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வீடியோ பாருங்கள், அடுத்த ஹேண்டுக்கு பாருங்கள். லெஃப்ட் ஹேண்டுக்கு பண்ணியிருக்கேன், ரைட் ஹேண்டுக்கு தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். லெஃப்ட் ஹேண்டுக்கு பண்ணும்போது கலர் அதான் அந்த இன்வெர்ட் பண்ணுறது எப்படின்றது நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த இமேஜ் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். ஸ்டோக்ஸோடைய இமேஜும் ஜெர்சியும் இது 2மே தரேன். தெளிவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் எடிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் எப்படி பண்ணுறேன்றது மட்டும் தெளிவாக பாருங்கள். கலர் இந்த கலர் அந்த கலரும் மிங்கில் ஆகக்கூடாது, ஸோ அதனால தான். ஓகே, இப்போ நான் இன்வெர்ட் கொடுத்துட்டேன், தெரியுதுங்களா பாருங்கள், இன்வெர்ட் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் திருப்பி என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ வந்து நான் அடுத்து ஹேண்டுக்கு வந்து அதேமாரி கொடுக்குறேன் பாருங்கள், அது தெளிவாக தெரியும். ஸோ திருப்பி நான் என்ன பண்ணுறேன், திருப்பி ஜெர்சி எடுத்துன்னு வர போகிறேன். திருப்பி ஜெர்சி எடுத்துகிட்டு வரேன். கட் அவுட் ஆப்ஷனில் போய்ட்டு திருப்பி வந்து கட் அவுட், திருப்பி இமேஜ் போயிடுச்சு. ஏன்னா இப்போ நான் அந்த ஜெர்சி திருப்பி அனுப்பிச்சிட்டேன்னா, இதை நான் நல்லா செட் பண்ணிவிட்டு நான் டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு போகிறேன் முதல்ல. ஏன்னா செட் பண்ணிவிட்டு தான் வேலைக்காகவும் ஒரு ஸ்டெப்பாக பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக நான் அந்த கைக்கும் அந்த கில்ஃப் ரைடு அதுக்கும் இடையில் இருக்கிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டேன் போதும். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜெர்சி போய் ஃபஸ்ட்லேருந்து எடுத்துன்னு வர போகிறேன். ஏன்னா ஒரு ஸ்டெப்பாக பண்ணால் தான் வேலைக்காகும், இல்லைன்னா லைட்டாக கை டச் ஆனாலும் வந்து ஃபோட்டோ டெலிட் ஆகி போகுது. பாருங்கள்,
திருப்பி அதேமாதிரி தப்பு தான் பண்ணிவிட்டு திருப்பி ஃபோட்டோ தான் இருங்க. நம்ம தப்பு எடாக்கு முடக்கா பண்ணுறது அந்த மாதிரி ஆகுது. ஸோ திருப்பி என்ன பண்ணுறேன்னா கட் ஆப்ஷனில் போய்ட்டு பர்சனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த கைக்கு தெளிவாக பண்ணுறேன் பாருங்கள். இப்போ தெளிவாக ஓகே, இந்த கைக்கும் சட்டைக்கும் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு கரெக்டாக மேலே இரேஸ் ஆப்ஷன் போய் இன்வெர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ப்ரஷ்ஷில் போய்ட்டு அழிக்கணும் பாருங்கள். தெளிவாக எடுத்து பாருங்கள். இப்போ திருப்பி அந்த எந்த பகுதி உங்களுக்கு தேவையோ அந்த பகுதி நீங்கள் திருப்பி இன்வெர்ட் கொடுத்து திருப்பி இதுமாதிரி பண்ணுங்கள். கொடுத்துட்டு திருப்பி எனக்கு இந்த பகுதி மட்டும்தான் வேணும். அப்போ அதை மட்டும் நான் அதாவது ப்ரஷ் இரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? இரேஸ் பண்ணி இப்போ நான் இந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ இன்வெர்ட் பண்ணி பார்த்தா தெரியும். திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா தேவையில்லாத பகுதியை திருப்பி எனக்கு வேணாம் அப்படின்ற பகுதி வந்து ப்ரெஷ்ஷை வச்சு திருப்பி வேணான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அழிச்சு விட்றேன். எனக்கு தேவையான பகுதியை நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு இரேஸ் ஆப்ஷனில் திருப்பி போய்ட்டு எனக்கு தேவையான பகுதி எனக்கு இதெல்லாம் தேவை, அதனால் நான் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு தேவையான பகுதி. ஸோ அதனால் நான் வந்து இந்த எல்லா பகுதியும் வந்து நான் அழித்து எனக்காக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த பகுதி ஓகே இந்த பகுதியில் எனக்கு தேவை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த பகுதியில் எனக்கு தேவை, அதனால் நான் எடுத்துட்டேன். ஓகே, இன்வெர்ட் திருப்பியும் கொடுத்தோடனே இந்தமாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ணலான்னா டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க. கரெக்டாக ரெண்டும் ஒரே ஆங்கிளில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திருப்பியும் அதுக்கேற்ற மாதிரி டிக் ஆப்ஷன் மேலே கொடுத்துக்கலாம். பாருங்கள், ரெண்டும் ஒரே லெவலில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி கொஞ்சம் இந்த பக்கம் தள்ள மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஒன்று ஏற்றமாகவும் ஒன்று இறக்கமாகவும் வந்தால் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ ஓகே, செட் ஆகிடுச்சு, வேறு லெவல். திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டிக்கர்ஸில் போய்ட்டு சிஎஸ்கே திருப்பி இது பண்ணுறேன். இதுக்கு வந்து இன்டர்நெட் தேவை, இல்லைனா வந்து வேலைக்காகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சிஎஸ்கே அப்படின்றது அந்த சிங்கத்தொட்டி லோகோ வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இரேஸ் ஆப்ஷனில் போகிறேன். இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு இப்போ அந்த நடுவில் சூப்பர் கிங்ஸ்னு இருக்குது, அதை அழிக்க போகிறேன். ஏன்னா வந்து நடுவில் செட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் ஓரளவுக்கு நல்லா இன்க்ரீஸ் கொடுத்துட்டு அழிக்கிறேன். ஓகே, நல்லா ஜூம் இன் பண்ணிவிட்டு அழிக்கிறேன். ஸோ எனக்கு தேவையில்லாத பகுதியில் நான் அழிச்சிட்டேன். அது பாருங்கள். ஓகே அழிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்க்ரால், அதாவது ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணுறேன். அந்த ஜெர்சியில் எப்படி இருக்கோ அதேமாரி செட் பண்ணுறேன். இருங்க, ஒரு தடவை ஜெர்சியை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெர்சியை பார்த்துக்கலாம், நல்லா ஜூம் இன் பண்ணி பார்த்துக்கலாம். இருங்க. ஓகே, இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ திருப்பி இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு தேவையில்லாத பகுதி நான் என்ன பண்ணுறேன்னா அழிச்சிட்றேன். ஓகே, அழிச்சிட்டேன். இப்போ எனக்கு தேவையில்லாத பகுதியெலாம் அழிச்சிட்டு கரெக்டாக நான் ஜூம் அவுட் பண்ணி வைக்கிறேன். எனக்கு தேவையானப்போ நான் ஜூம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா இன்னும் அந்த ஜெர்சியில் வந்து 2 பக்கமும் ப்ளூ கலரில் 2 கோடு இருக்குது. அந்த 2 கோடு மட்டும் தான் பெண்டிங்கு, மீது எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம அதையும் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மந்த்ரான்னு இருக்குது, அது தேவைன்னா வச்சுங்க, இல்லைனா வேணாம் விட்டுருங்க. நான் எனக்கு தேவையில்லைன்றதுனால விட்டேன். ஸோ நான் தப்பான பகுதியில் அடிச்சுட்டு பாருங்கள். இன்வெர்ட் கொடுத்துருக்கேன் திருப்பியும். எனக்கு எந்த பகுதி தேவையோ பாருங்கள், எனக்கு எந்த பகுதி தேவையோ அந்த பகுதியை மட்டும் நான் இரேஸ் ஆப்ஷனை வச்சு எடுத்துக்கிறேன். திருப்பியும் சொல்கிறேன் அதே தான். எந்த பகுதி எனக்கு தேவையோ அந்த பகுதி மட்டும் நான் இரேஸ் ஆப்ஷனை வச்சு எடுத்துக்கிறேன். ஓகே எனக்கு எந்த பகுதி தேவையோ அதேமாரி நான் ஃபுல்லாக வீடியோ போட நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாத்தையும் நான் அழிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதே நான் டூப்ளிகேட் போட்டு எப்படி செட் பண்ணுறது மட்டும் பாருங்கள். கொஞ்சம் நடுவில் இதை செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் இதை திருப்பி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல செட் பண்ணுறேன். இப்போ இதையே வந்து டூப்ளிகேட் போட்டு அப்படியே இந்த பக்கம், அதாவது இந்த சைடு, இப்போ இதில் போய்ட்டு ஃப்ளிப் ரொட்டேட்டில் போய்ட்டு 3வது இருக்க அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல செட் பண்ணிங்க. ரெண்டும் ஒரே லெவலில் இருக்குன்னு பார்த்துங்க. அதேமாரி கரெக்டாக பாருங்கள், ரெண்டும் ஒரே லெவலில் இருக்கா? கரெக்டாக ரெண்டும் ஒரே லெவலில் இருக்குது. ஓகே, இதாங்க சிஎஸ்கே ஜெர்சி ரெடி. இப்போ வந்து பென் ஸ்டோக்ஸு
ஆக்ஷன் பிளேயர் ஆக்ஷன் இது பண்ணுறாங்கள்ல எடுத்தாங்கள்ல அந்த மாதிரி எடிட் பண்ணணுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு திருப்பி நான் இப்போ அந்த இமேஜ் எடுக்கிறேன். பென் ஸ்டோக்ஸோட இமேஜ் எடுக்கிறேன். இப்போ எடிட் பண்ண ஜெஸ்ஸியும் எடுக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேன். எல்லோ கலர் வந்து பேக்ரவுண்ட் வந்து செட் ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு பேக்ரவுண்டில் இருக்கும். என்ன கலர் வேணுமோ நம்ம எடுப்போம். அதேமாதிரி அந்த கலர் எந்த கலர் எனக்கு பிடிச்ச கலர் இப்போ எல்லோ, முக்கியமாக சிஎஸ்கேக்கு எல்லோ. அதனால் அதை திருப்பி டூப்ளிகேட் போடுறேன். டூப்ளிகேட் போட்டு கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு சின்னதாக எந்தெந்த இடத்துல பெண்டிங்காக இருக்கோ அந்த இடத்துல எல்லாத்தையும் நான் இது பண்ணுறேன். அந்த ஃபோட்டோ வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து லைட்டாக அழிச்சிக்கிறேன். அழிச்சாலும் வந்து நல்லா தெரியல. ஸோ வேணாம். அப்படி நான் என்ன பண்ணிடலாம், ரைட்டாக ரொட்டேட் போட்டு லைட்டாக சைஸை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக சைஸை கம்மி பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கீழே வந்து அதேமாரி லைட்டாக தெரியுது, அதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெல்கம் ஹோம்னு இருக்குது, இது லைட்டாக இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். அந்த கீழே வந்து பின்னாடி இருக்கிறது வந்து தெரியக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம அந்தமாதிரி செட் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ அடுத்து ஸ்டிக்கரில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்டேடியம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டேடியம் அப்படின்னு கிரிக்கெட்னு சர்ச் பண்ணுறேன். கிரிக்கெட்னு சர்ச் பண்ணால் வெறும் கிரிக்கெட் இது மட்டும் தான் வரும். உங்களுக்கு தேவையானது இதுலேயே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எல்லாமே இன்டர்நெட் இருந்தால் போதும் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு தேவை வந்து ஸ்டேடியம் தான் தேவை, ஸ்டேடியம் ஃபோட்டோ. ஸோ அதனால் நான் கிரிக்கெட் எனக்கு தேவையில்லை. கிரிக்கெட்டை அழிச்சிட்டு ஸ்டேடியம் அப்படின்னு இப்போ சர்ச் பண்ண போகிறேன். கிரிக்கெட் வேணாம், ஸ்டேடியம் ஓகே. ஸ்டேடியம் சர்ச் பண்ணோடனே வந்துடுதுங்க. ஸ்டேடியம் வந்தோடனே இப்போ ரெண்டாவதாக இருக்குது இந்த ஸ்டேடியமே எனக்கு போதும். நிறைய ஸ்டேடியம்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு இரேசர் ஆப்ஷன் எடுத்து ஃபுல்லாக சுற்றி அழிக்க போகிறேன். நீங்கள் வந்து வேறு ஸ்டேடியம் வச்சுங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் சும்மா இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்காக தான், உங்களுக்கு வீடியோக்காக தான் இதுமாரி போடுறேன் நான். ஓகே, லைட்டாக இதையும் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஜூம் இன் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்து இந்த ஃபோட்டோ வந்து செட் ஆகிருக்குது. இப்போ திருப்பி நான் அந்த ஃபோட்டோ போய் எடுத்துகிட்டு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் எதனா கொடுத்து மறைச்சிட்டேன், ஏன்னா வந்து நான் ஃபோட்டோ தெரியாது கிளிக் பண்ணிட்டுக்கிறேன் ஃபுல்லாக. ஸோ ஓகே, இதுவே போதும். திருப்பி அந்த கட் அவுட் ஆப்ஷனை போய் கட் அவுட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணும்னா திருப்பி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், நம்ம தான் சேவ் பண்ணி வச்சுருக்கோம்ல ஃபோட்டோவை, அதனால். ஸோ நல்லா ஜூம் இன் பண்ணுறேன், இந்த இதில் செட் பண்ணுறேன். ஓகே, இந்த இதை செட் பண்ணுறேன். திருப்பியும் என்ன பண்ணுறேன்னா எல்லோ எடுத்துகிட்டு வரேன். திருப்பியும் எல்லோ எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல செட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு எல்லோ பகுதி வேணுமோ அதனால் அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா க்ராப் பண்ணி வச்சுட்டேன் கீழே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட்டு கீழே போய் டெக்ஸ்ட் அடிங்க. சும்மா என்ன சொல்கிறது, இப்போ ஒரு மோஸ்ட் வாண்டட் ஆல்ரவுண்டர், இல்லை ஒரு மீடியம் ஃபேஸ் பவுலர், பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்க. நான் சும்மா மோஸ்ட் வாண்டட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டைப் பண்ணுறேன். அதை செட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், தேவையான கலரு, எனக்கு பிடிச்ச கலரு, ஃபாண்ட்டு எல்லாத்தையும் நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஒரு நீல கலர், ப்ளூ கலர் எதனா ஒன்று கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல கீழே செட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது. ஃபாண்ட்டை மட்டும் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு கேலரி அப்படின்னு வரும், கேலரியில் சேவ் பண்ணிங்க, அவ்வளோதான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.